ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. உருளைக்கிழங்குல பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம சேனலில் நிறைய வெரைட்டி ரைஸ் வீடியோ, நிறைய பிரியாணி வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக உருளைக்கிழங்குல வந்து பிரியாணி பண்ண போகிறோங்க. ஒரு சின்ன சின்ன மெத்தட் ஃபாலோ பண்ணி பண்ணோம்னா இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இன்றைக்கி பாஸ்மதி அரிசியில் தாங்க பண்ண போகிறோம். ஸோ இந்த ஈஸியான சூப்பரான ரெசிபி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 2 உருளைக்கிழங்கு, மீடியம் சைஸ் 2 உருளைக்கிழங்கு தாங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை பார்த்திங்கன்னா இந்த குக்கரில் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. இந்த எண்ணெயில் வந்து இதை நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மேல் தூள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாகி வருங்க. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 நிமிஷம் வறுத்தாலே போதும். இந்த மாதிரி 3 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. வறுத்த பின்னாடி நம்ம இதை வந்து பார்த்திங்கன்னா வெளியே எடுத்துடலாம். இப்போ வெளியே எடுத்த பின்னாடி எண்ணெய் ஒரு வேளை வேணும்னா சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அதே எண்ணெயில் கூட நம்ம அடுத்து மசாலா சேர்த்துக்கலாங்க. ஒரு துண்டு அளவுக்கு அன்னாசி பூ சேர்த்துக்கிறேங்க. ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு பிரியாணி இலை சேர்த்துக்கலாங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 துண்டு அளவுக்கு கிராம்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வதங்கி வரட்டும். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க. தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துருக்கேங்க. இந்த புதினா இலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. புதினா இலை நல்லா வதங்கின பின்னாடி நம்ம வறுத்து எடுத்து வச்சு கிழங்கு பார்த்திங்கன்னா இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி நம்ம இதில் அரிசி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1.5 கப் அளவுக்கு அரிசியை பார்த்திங்கன்னா 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. பாஸ்மதி அரிசி. இப்போ இதை வந்து நல்லா இதில் சேர்த்துக்கலாம். நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்ச எல்லா அரிசியும் பார்த்திங்கன்னா சேர்த்துக்கலாம். சேர்த்த பின்னாடி இந்த அரிசியை இந்த மசாலா கூட ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இந்த மசாலா கூட கலந்த பின்னாடி பார்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி நமக்கு தேவையான அளவு தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. தண்ணி சேர்த்த பின்னாடி இதை பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இன்னொரு தடவை. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண பின்னாடி நம்ம வந்து மூடி போட்டு மூடிக்கலாங்க. மூடி போட்டு மூடி விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. 2 விசில் வச்சு பார்த்திங்கன்னா மீடியம் ஹீட்டில் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் எடுத்துட்டேன். பாருங்கள், ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நம்ம பிரியாணி பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடியாக இருக்குதுங்க. கொஞ்சம் கூட குலையாமல் அரிசி எல்லாமே பார்த்திங்கன்னா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்குது. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பொட்டேட்டோ பிரியாணி பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.